சிறப்பு செவ்வாய் அடுக்கு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு பொதுநல பதிவாக பதிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதோ பொதுநல பதிவுகள். சிக்கனம் வேண்டும் நம் வாழ்வுதனில். எவையவைகளில் சிக்கனங்கள் கடைபிடிக்க வேண்டும்? மனிதனாக பிறந்துவிட்டு வரவுக்கேற்ற செலவுகளில் சிக்கனங்கள் வேண்டும். நீர்நிலைகளில் கையாளும் விதங்களில் சிக்கனங்கள் வேண்டும். உபரி செலவில் சிக்கனங்கள் வேண்டும். நம் அடுத்த நாள்களுக்கு தேவையான காசு பணங்களை சிறிதேனும் சேமித்து வைப்பதில் சிக்கனங்கள் வேண்டும். இவையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஆடம்பரத்தில் நம் மொத்த சிக்கனங்களும் இல்லாமல் செலவுகளை செய்துவிட்டு வாழ்வதனில் எந்த ஒரு இலக்கிலும் வெற்றியை அடைய முடியவில்லை என தவிப்பதை நிறுத்திவிட்டு சிக்கனம் எனும் அழகூர வாழ்வியலை கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்குள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சாலை அமைகிறது, அதில் அதில் சரியான கலவைகளை போட்டால் அது நாள் கடக்கும். அதில் செய்யக்கூடாது சிக்கனம். வீதியில் மரம் வைத்து அதுக்கு சரியான நீர் ஊற்ற வேண்டும், அதில் காட்டக்கூடாது சிக்கனம். பாலங்கள் அமைப்பதில் அதற்கேற்ற பொருளை வைத்து கட்டினால் நாள்படும், அதில் கூடாது சிக்கனம். பொதுவாக மக்களின் பயன்பாட்டிற்கு உள்ள யாவற்றிலும் அழகாக அதன் தன்மையில் இருக்கும் நிலையில் வேண்டும். இல்லாத போனால் இவைகளிலெல்லாம் சிக்கனங்கள் காட்டி வைத்து நம் பெருவாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதில் பணம் பார்க்க தொடங்கினால் என்ன நடக்கும்? ஆங்காங்கே சாலைகளும் பாலங்களும் விரிசல்கள் காணும். என் உறவுகளே, என்னென்ன பொருள்கள் என்னென்ன தேவைகளோ அதாவது தேவைகளை கரெக்டாக செய்தால் போதும், நாடு அடுத்த நிலைக்கு செல்லும். நாமும் வாழ்வதனில் சிக்கனங்கள் கை கொண்டால் அடுத்த நிலைக்கு உயர்வோம். இவைகளெல்லாம் வாழ்வதனில் சிக்கனங்களோடு வாடும் நெறிமுறைகள். நீங்கள் எந்த முறைக்குள் இருக்கின்றீர்கள் என்று இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, அழகானது வாழ்க்கை. இதை சிக்கனங்களோடும் தேவையான இடத்தில் சிக்கனம் செய்து தேவையுள்ள இடத்தில் அதன் போக்கில் அதை விட்டு அழகூர வாழ்க்கையை கையாள